அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யாரும் சொல்லாத ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் தரப்போகும் குருவின் வக்ர பயிற்சி எப்படி அமைகிறது? உங்களது கனவுகள் அனைத்தும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும் தருணமாக, கைகூடும் தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த வேளையில். ஏனென்றால் ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக கருதக்கூடியவர் தான் குரு பகவான். தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் 9 மற்றும் 8 ஆகிய இடங்களில் வலம் வருகிறார். 9ஆம் இடத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்த குரு பகவான் தற்போது 7ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறாருங்க. 9ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று 8ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்தையும் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவேதான் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களது கனவு அனைத்தும் நிறைவாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது கனவு நிறைவேறுவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்த்து உங்களுடைய வாழ்வில் சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளும் அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருவின் வக்ரத்தால் உண்டு. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார். அதற்கு மிக முக்கிய காரணம் எந்த ஒரு கிரகமும் குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. அது மட்டுமல்லாது பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் மிக வலுவாக குரு பகவானுடன் எந்த ஒரு கிரகம் இணைந்தாலும் அந்த கிரகமானது பாவத்தன்மையை விலக்கி நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது. எனவேதான் குரு பகவான் இந்த வேளையில் அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரம் பெறுவது நிச்சயமாக பெரிய அளவில் குரு பகவானின் அமைப்பை பாதிக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. யாரும் சொல்லாத ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே குரு பகவானினுடைய அதிசார பயிற்சியோ அல்லது வக்ரகதியில் பின்னோக்கி நகரக்கூடிய தருணமோ அவருடைய நிலையில் எந்தவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி விடாது, பெரிய அளவில் பாதிப்புகளை உருவாக்காது என்பதால் நிச்சயமாக குரு பகவான் அதிசாரம் பெற்றாலும் கூட உச்சபலம் பெற்ற வளவான அமைப்பில் வலம் வரும் இந்த நேரம் என்பது உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தும். ஏனென்றால் குரு நீச்சம் பெறுவதற்கு நேர் எதிராக உச்சபலம் பெற்று அங்கு வக்ரகதியில் திரும்பும் தருணமானது அமைந்திருப்பதால் உறுதியாகவே இந்த வேலை என்பது குரு பகவானின் அமைப்பு என்பது அவருடைய சஞ்சார அமைப்பு மட்டுமல்ல, அவருடைய சுப பார்வையும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் மனித வாழ்க்கையை செம்மையாக செதுக்கி கொடுக்கக்கூடிய ஒருவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் ஒன்று சிரமத்தை தரலாம் அல்லது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கலாங்க. ஆனால் குரு பகவான் மட்டும்தான் சிரமம் ஏற்பட்டாலும் அந்த சிரமத்தை விளக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய பார்வை பதியும் போது தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய ஆபத்தாக இருந்தாலும் மிக பெரிய கண்டமாக இருந்தாலும் கூட அவை அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவேதான் குரு பகவானினுடைய பார்வை இந்த தருணத்தில் அதீத பலத்தை அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் குரு பகவான் 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல மொத்தமாக 6 இடங்களை இந்த வக்ரகதியில் வலம் வரக்கூடிய வேளையில் வலுவாக பார்க்க போகிறாருங்க. எனவேதான் மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் அதிரடியாக தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. தனது உச்ச வீட்டில் வலம் வருவதோடு மட்டுமல்லாது அங்கு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்கிறார். டிசம்பர் மாதம் உச்ச வீட்டில் இருந்து விலகுகிறாருங்க. அதே சமயம் வக்ர நிவர்த்தி மார்ச் மாதத்தில் பெறுகிறார். இப்படி குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்தாலும் கூட மனித வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் உறுதியாகவே தவிடுபடியாவதோடு முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைப்பதால் நெருக்கடிகளை தவிர்க்க முடியும்.
அது மட்டுமல்லாது யாரும் சொல்லாத ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய அமைப்பு 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு விசித்திரமான மாறுதலை சந்திக்கிறது. அதிசயமாக நடைபெறும் நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த வேளை எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் எந்த கனவை கண்டாலும் அந்த கனவு மெய்ப்படக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. உங்களது கனவு பலிக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபட்ச மாறுதலையும் வளர்ச்சியையும் விரைவாக அதிசாரமாக உச்சம் பெற்று வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் குரு பகவான் அற்புதமாக அள்ளி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த தருணத்தில் உங்களுடைய கனவு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம், புத்திர பாகியம், வருமானத்தில் சிக்கல்கள் இருக்கிறது, அதனால் என்னால் லோன் கூட வாங்க முடியவில்லை, இதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும், அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான கலக்கங்களை மனதில் சுமந்திருக்கக்கூடிய சூழலில் இவை அனைத்திற்குமே நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவான். ஏனென்றால் நவ கிரகங்களிலேயே குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார். எனவேதான் அவரை அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பாதிப்பதில்லை. அது மட்டுமல்லாது அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் இந்த தருணத்தில் தடைபடாமல் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாகிறது. எனவேதான் சரியாக விழிப்புணர்வுடன் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக யாரும் சொல்லாத ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய அமைப்பானது பல ரகசியமான முன்னேற்ற வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. குரு பகவான் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 6 இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. எனவே அதிரடியான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. அதன் காரணமாக குடும்பத்தில் பல மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சிறு முயற்சி கூட உங்களுடைய பெயர் புகழுக்கு அதிகரித்து தரக்கூடிய வகையிலும் வருமானத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் உங்களது கனவு நினைவாகும் நேரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் பல விஷயங்களில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். மிக பெரிய அளவிலான காரியங்களை கூட, அசாதாரண காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடித்து அமோகமான வளர்ச்சியை காண முடியும். அதிலும் விருச்சிக ராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கைகூடும் அற்புதமான வேளையாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குருவின் பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் நீங்கள் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி உண்டு. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக சந்திக்க முடியும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் நிச்சயமாக நல்ல ஒரு மாறுதல் உண்டு. அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைப்பதோடு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே வெற்றிகரமாக அமைய போகிறது. கொடுத்த வார்த்தையை காப்பாற்றக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான சிரமம் என்று நினைத்த காரியங்கள் கூட எளிதில் வெற்றிகரமாக அமைய போகிறது. சுகஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் கைகூடும். அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். இனிமையான தருணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளை அமைய போகிறது. சுகஸ்தானத்தை பார்ப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். பல மடங்கு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனையும் கருத்து வேறுபாடும் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் சொந்தமாக வீடு, நிலம், வாகனம் வாங்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் உண்டு. விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார். வீண் விரய செலவுகள் அனைத்தும் சுப விரயங்களாக மாறும். முதலீடாக மாற்றக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாக
உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. குரு பகவான் 6 இடங்களை பார்க்கிறார் அடுத்த 4 மாதங்களில். எனவே அமோகமான மாற்றம், யாரும் சொல்லாத ரகசியமாக உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அமையும். பல விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றத்தை சந்திப்பதோடு அதிரடியான வாய்ப்புகளையும் சிறப்பான தருணமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிடைத்து நிரந்தர வேலை வாய்ப்பு அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ராகவேந்திரா சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் எவ்விதமான சிக்கலும் இன்றி நிறைவாக கிடைக்கும்.